ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ரெஷ் கட்டரை வந்து பார்த்திங்கன்னா நேற்று யூஸ் பண்ணிக்கிருக்கும்போது ஒரு பட்டை வந்து விட்டுருச்சு. நம்ம அதை ஆர்டர் போட்டிருக்கோம், வர 2 நாள் ஆகும்ட்டாங்க. அது இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. பொதுவாக ப்ரெஷ் கட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ரோ போட்டு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம வந்து குவாலிட்டி ஒயர் வந்து சின்னதாக தான் இருக்கும். அந்தளவுக்கு லேஸாக படமெண்டா கட் பண்ணி போயிடும். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அதை ஓப்பன் பண்ணி மாற்ற கொஞ்சம் சிரமமாக இருக்கனால இதற்கு பதிலாக நம்ம வந்து கொஞ்சம் குவாலிட்டியான ஒயர் போடலாம்னு சொல்லி குவாலிட்டியான ஒயர் வாங்கி வச்சுருக்கோம். ஆனால் அது வந்து இந்த பிளாஸ்டிக் இதில் வந்து செட் ஆக மாட்டுக்கு. நம்ம அதுக்காகத்தான் சரி நம்ம இந்த மாதிரி அலுமினியத்தில் வந்து இந்த மாதிரி வீல் வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம யூஸ் பண்ணிக்கிருக்கும்போது இது அதிகமாக மண்ணில் பட்டு தேய்மானமாகி பார்த்திங்கன்னா அது துண்டாக விட்டுருச்சு. இதுக்கு மேலே தேவைக்கேற்ப நம்ம ஒயரை மிச்சமாக வச்சுக்கலாம், எடுத்து விட்டுக்கலாம். அதுபோக பார்த்திங்கன்னா 4 டைரெக்ஷன் இருக்குது. 4 டைரெக்ஷன் நம்ம எங்காடிங்களாலும் ஒயரை வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். ஆனால் இது இல்லாமல் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நம்ம ஐடியாவில் ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நாளுக்கு ரிப்பேர் ஆனாக்கெல்லாம் நமக்கு வேலைகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா சோலாரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு 40% சோலார் தான் நம்ம க்ளீன் பண்ணிருக்கோம். இன்னும் 60% நம்மகிட்ட கிடக்கு க்ளீன் பண்ணாமல். அது போக வாய்க்கால் தண்ணி பாய்க்கிற வாய்க்கால் வந்து இழுக்காமல் இருக்குது. அதனால் நம்ம ஒரு வித்தியாசமான முறையில் ஒயர் அங்கோடி விட்டுன்னு சொல்லி எப்படியோ இழுத்து டைட் பண்ணி அதை வச்சு தான் நம்ம ஒப்பேற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம், வர 2-3 நாள் ஆகும்ன்ட்ருக்காங்க. அது வரைக்கும் நம்ம இருக்க வச்சு ஒப்பேற்றோம்னு சொல்லி தான் ரெடி பண்ணிக்கிருக்கோம். தேவைக்கேற்ப ஒயரை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ தேவையோ நம்ம அதுக்கு தக்கன விழும்போது